அனைத்து சிவனடியார்களுக்கும் வெள்ளிங்கிரி ஆண்டவர் திருக்கோயில் சார்பாகவும் தென்கையிலை ஆண்டவராகிய ஓடவர் வெள்ளிங்கிரி ஆண்டவர் சார்பாகவும் நந்தியம் பெருமான் திருணையினால் மனோன்மணி தாயாரின் திருவருளினாலும் நாங்கள் மலை கண்டவைகளின் சிறு குறிப்புகளாக தங்களுக்கு சமர்ப்பணம் செய்கின்றோம். எல்லோரும் வணங்கும் இறைவனை நாம் வெள்ளிங்கிரி மலையிலே சிறப்பாக காண்கிறோம் என்பதுதான் பயன். கல் தோன்றி மண் தோன்றிய காலம் முதல் பெருமழையாக உருவெடுத்து மலையிலே இறைவன் சுயம்புவாக வீற்றிருப்பதை கடந்த 2 நூற்றாண்டுகளாக மக்கள் அறிந்து மலைக்கு சென்று சிறு சிறு வழிபாடுகளை செய்து வந்த காலத்தில் தற்போது எல்லோரும் மலைக்கு சென்று இறைவனது பேருந்துகளை பெற்று வருகிறார்கள். இந்த சிறப்பு உண்மையிலும் தொடர்பு எங்களது இல்லாமல்ல வெள்ளிங்கிரி ஆண்டவர்கள் சுயம்புவாக தோன்றியதை பகுதியிலே வாழ்கின்ற மாடுகை சிறு இளையர்களாக கண்டுபிடிக்கப்பட்டு பசுவும் கண்டும் சேம்பு லிங்கத்தின் மேல் ஆள் சொரிந்து அதை கண்டு அவர்கள் அந்த லிங்கத்தை உணர்ந்து அவர்களுடைய எஜமானர்களிடம் தெரிவித்து இதன் மூலமே உலகுக்கு அறியப்பட்டது. அதன் காலநிலையை யாரும் உணர வல்லார்கள் இல்லை. சித்தர்கள் பெருமக்களும் மூலிகளை காக்கும் வன சித்தர்கள் இந்த மலையிலே அமர்ந்திருந்தது எல்லா மல்ல இறைவனை நோக்கி தவம் செய்வதாக கைவீசு. இந்த மலை மகாபாரதம் ராமாயண காலத்தில் அந்தந்த தெய்வங்கள் தந்தை வழிபாடு செய்ததாகவும் பதிவுகள் அர்ஜுனனுக்கு பாசுபாத்திரம் இந்த மலையிலே கொடுக்கப்பட்டதாகவும் பதிவுண்டு கைலயங்கிரி, ரசதகிரி, யோககிரி, மந்திரகிரி, சதாசிவகிரி என்று பல புனர்பெயர்களும் பெறப்பட்டுள்ள இந்த மலை பல அதிசயங்களை தன்னுள் அடக்கியுள்ளது. பக்தர்களுக்கு கிடைக்காத அரிய மூலிகைகளும் இந்த வனத்திலே உள்ளதாக பேசப்படுகிறது. வனவாழ் உயிரினங்கள் எங்கும் நிறைந்துள்ள அந்த மலை வனப்பகுதியில் மக்கள் வழிபாட்டிற்காக நாம் சிவராத்திரியில் இருந்து வைகாசி விசாகம் வரை மக்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். மக்களுக்கு அங்கு வந்து என்ன வேண்டுகிறார்களோ வேண்டுவதன் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மக்கள் நம்புகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த மலைக்கு பக்தர்கள் வந்து கொண்டுள்ளார்கள். அமாவாசை திருநாளிலே முற்காலத்திலே சீரும் சிறப்புமாய் பக்தர்கள் மலைக்கு சென்று அந்தந்த பகுதி கிராமங்களுக்கு தீர்த்தங்கள் கொண்டு வந்து வழிபாடு செய்து ஆற்றலை பெருக்கியுள்ளார்கள் என்பது பதிவில் உள்ளது. ஓலைச்சுவடுகளிலும் குறிஞ்சி மரங்கள் நிறைந்த இந்த மலையை பற்றி நிறைய தகவல்கள் பதிவிடப்பட்டுள்ளது. அவை அனைத்தும் காலப்போக்கில் அளிக்கப்பட்டுவிட்டது. நமக்கு கிடைத்த தகவல்களின்படி 7 மலையில் உள்ள இந்த மலைகள் முதல் மலை கடுமையாகவும், 2வது மலை சிரமம் குறைவாகவும், 3வது மலை உயரமாகவும், 4வது மலை முழங்கால் திட்டுள்ளாகவும், 5வது மலையும் 6வது மலையும் குளிர் பிரதேசமாகவும் தென்றல் பிரதேசமாகவும், 7வது மலை இறைவன் மட்டுமே தவம் கொள்ளும் இடமாகவும், நந்தியம் பெருமான் துணையுடன் இறைவன் தவம் செய்வதாகவும் பெரியவர்களால் அருளப்பட்டுள்ளது. இந்த சிறப்புமிக்க இந்த மலை இதுவரை எந்த இயற்கை சீர்கேடுகளிலிருந்து கெடாமல் விஞ்ஞானத்தின் மேலும் எந்த அதன் தன்மை குறையாமலும் இங்கு வந்து காக்கப்பட்டு வருகின்றது. இன்று வழிநடத்துபவர்களும் இந்த கோயில் வழிபாடுகளை கவனித்துக் கொள்பவர்களும் அதிலே எந்த குறையும் இன்றி அந்த மலையை பாதுகாத்து வருகிறார்கள். வனத்துறையினரும் இங்கு வருகின்ற பக்தர்களுக்கு இடையூறு இன்றியும் வனவிலங்குகளால் எந்த இடையூறு என்றும் காக்கப்பட்டு இந்த மலையிலே பக்தர்களை வழிபாடு செய்ய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் ஒரு முறையாவது தங்கள் வாழ்வை இந்த மலையை வந்து தரிசிக்க வேண்டும் என்பது எங்களது பணிவான வேண்டுகோள். பெண்கள் மலை ஏற வேண்டாம் என்பது இந்த மலையின் ஐதீகம். அதற்கு பல காரணங்கள் மக்கள் சூறினாலும் விஞ்ஞான ரீதியாக அவர்கள் உடல் நிலையை காரணம் கொண்டே பதிவிடப்பட்டுள்ளது. தவறாக யாரும் எடுத்துக்கொள்ளாமல் தங்களுக்கு முடிந்த காலகட்டத்தில் நீங்கள் இறைவனை சென்று தரிசிக்கலாம். சதாசிவமூர்த்தியாக அமர்ந்துள்ள இறைவன் எல்லாருக்கும் எல்லாம் தர வல்லவனாக அங்கு அமர்ந்துள்ளான். அந்த மலையிலே பெறப்படுகின்ற ஆற்றல் வேறு எங்கும் கிடைப்பதில்லை என்பது சிவனடியார்களில் உறுதியான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நாமும் பெறுவோம்.
இயற்கை வளங்களை காப்போம், வனங்களை பாதுகாப்போம், இயற்கை சூழலை மேம்படுத்துவோம். மலைகளும் மக்களும் எல்லா நலங்களும் பெற்றிட வேண்டும் என்பதே எமது சிறு சிறு வேண்டுகோள். இந்த பகுதியில் உள்ள வெள்ளிங்கிரி மலை நமக்கு நீர் ஆதாரங்களை பெருக்கி தருகின்ற மலையாகவும், காவேரியின் முதல் குழந்தையாக சொல்லப்படுகின்ற நொய்யல் என்று தலைமகளாக அழைக்கப்படுகின்ற நொய்யல் உற்பத்தி ஆகின்ற மலையாகவும் உள்ளது. இங்கிருந்துதான் நீர் ஓடி வேறொரு நொய்யலாக பெருக்கெடுத்து காஞ்சிமா நதியாக ஓடி நொய்யலாக பெருக்கெடுத்து சென்று கொடுமுடியிலே கலந்து பல மனிதர்களோட தோஷங்களை நீக்கக்கூடும் மகா நதியாக உள்ளது. இந்த நதியிலே கரைக்கப்பட்ட எலும்புகள் கூட கூழாங்கற்களாக மாறுவதாக பண்டைய காலத்தில் பேசப்பட்டுள்ளது. சிறப்புமிக்க இந்த மலை மென்மேலும் வளமை குன்றாமல் எல்லோருக்கும் வளமளிக்கும் மலையாக இருக்க வேண்டும் என்பது ஆன்மீக அன்பர்களுக்கு பணிவான வேண்டுகோள். மக்களே, பாருங்கள், இறைவனை தரிசியுங்கள். இயற்கை சூழலுக்கு கேடு வராத அளவு நீங்களும் வனத்துறையினருக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். அனைவரும் எல்லா நலமும் பெற்றிடுங்கள் என்று எல்லாம் வல்ல வெள்ளிங்கிரி ஆண்டவர் திருக்கோயில் சார்பாகவும், சிவனடியார்கள் சார்பாகவும், வெள்ளிமலை சிவனடியார்கள் சார்பாகவும் பணிவான விண்ணப்பத்தை சமர்ப்பித்து நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.